கரூர் மாவட்டத்தில் தேர்தல் ஆணையத்தால் வெளியிடப்பட்ட சிறப்பு வாக்காளர் திருத்தப் பட்டியலில் வாக்காளர்களின் பாகம், கைபேசி எண் உள்ளிட்ட முறையான தகவல்கள் இல்லாததால் அதனை தரும்படி அதிமுக மாவட்ட செயலாளர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் கரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் புகார் அளித்தார். தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தல் வருவதையொட்டி விடுபட்ட வாக்காளர்களுக்கு படிவம் 6, 7, 8 ஆவணங்களை பூர்த்தி செய்து விண்ணப்பிக்கும்படி தேர்தல் ஆணையம் கேட்டுக்கொண்டது. இந்நிலையில் இதற்கான கால அவகாசம் ஜனவரி 30ஆம் தேதியுடன் முடிவடையும் நிலையில் தேர்தல் ஆணையம் முறையான தகவல்களை தரவில்லை என்றும் குளறுபடிகள் உள்ளதாகவும் எம்.ஆர். விஜயபாஸ்கர் தெரிவித்தார். உலகின் மிகவும் மாசுபட்ட நகரங்களுள் ஒன்றாக தொடரும் பாகிஸ்தானின் லாகூரில் செவ்வாய் அன்று காற்று மாசுபாடு ஆபத்தான அளவை எட்டியது. காற்று மாசு தர குறியீடு 516 என்ற அளவில் எட்டியதால் நகரில் வசிக்கும் 1 கோடிக்கும் மேலான மக்கள் கடும் சுகாதார பாதிப்புக்கு ஆளாக நேரிட்டது. மேலும் மூடுபனி காரணமாக அங்கு பல இடங்களில் போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டது. மார்ச் மாதம் 5ஆம் தேதி நாடாளுமன்ற தேர்தலை சந்திக்கவிருக்கும் நேபாளத்திற்கு இந்தியா தேர்தல் உதவிகளை வழங்கியுள்ளது. முதற்கட்டமாக 60க்கும் மேற்பட்ட பிக்கப் வாகனங்கள் மற்றும் தேர்தலுக்கு தேவையான பொருட்களை நேபாள உள்துறை அமைச்சர் ஓம் பிரகாஷ் அரியலிடம் இந்திய தூதரக அதிகாரி ராகேஷ் பாண்டே வழங்கினார். இதற்கு நன்றி தெரிவித்த நேபாள உள்துறை அமைச்சர் இந்தியா மற்றும் நேபாளத்திற்கு இடையேயான உறவு மிகவும் ஆழமானது என்று தெரிவித்துள்ளார். புயல் காரணமாக சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள இத்தாலியின் சிசிலி தீவில் கடல் சீற்றத்துடன் காணப்படுகிறது. காடானியா நகரில் கனமழை பெய்த நிலையில் பல இடங்களில் கல்வி நிறுவனங்களுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டது. மேலும் தேவையற்ற பயணங்களை தவிர்க்குமாறும் கடற்கரை பகுதிக்கு செல்ல வேண்டாம் என்றும் அங்கு மக்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. வட ஆப்பிரிக்க நாடான துனிசியா கடந்த 70 ஆண்டுகளில் இல்லாத அளவிற்கு மிகவும் மோசமான மழை பாதிப்புக்கு ஆளாகியுள்ளது. மேக வெடிப்பு காரணமாக நாட்டின் பல மாகாணங்கள் வெள்ளத்தில் தத்தளிக்கும் நிலையில் வெள்ளத்தில் மூழ்கி இதுவரை 4 பேர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் பலி எண்ணிக்கை உயரக்கூடும் என்றும் அஞ்சப்படுகிறது. 2 ஆண்டுகளுக்கு பிறகு இந்திய கிரிக்கெட் அணியில் இடம் பிடித்துள்ள இஷான் கிஷன் T20 போட்டியில் 3வது பேட்ஸ்மேனாக களமிறங்க இருப்பதாக இந்திய அணியின் கேப்டன் சூரியகுமார் யாதவ் தெரிவித்துள்ளார். முதல் போட்டிக்கு முன்பாக செய்தியாளர்களை சந்தித்த இந்திய அணியின் கேப்டன் சூரியகுமார் யாதவ், உள்ளூர் கிரிக்கெட்டில் சிறப்பாக செயல்பட்டு வந்த இஷான் கிஷன் T20 உலகக்கோப்பை அணியிலும் இடம் பிடித்துள்ளதால் நியூசிலாந்துக்கு எதிரான T20 போட்டிகளில் அவர் 3வது பேட்ஸ்மேனாக களம் இறங்குவார் என்று தெரிவித்துள்ளார். இஷான் கிஷன் கடைசியாக கடந்த 2023ஆம் ஆண்டு ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான T20 போட்டிகளில் விளையாடி இருந்தது குறிப்பிடத்தக்கது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் மணலூர்பேட்டை தீர்த்தவாரி திருவிழாவில் ஹைட்ரஜன் கேஸ் சிலிண்டர் வெடித்து உயிரிழந்த பெண்ணின் குடும்பத்தினருக்கு திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சியர் ஆறுதல் தெரிவித்து முதலமைச்சர் அறிவித்த 3 லட்சம் ரூபாய்க்கான காசோலையை வழங்கினார். பாவுப்பட்டு கிராமத்தைச் சேர்ந்த கலா என்பவரின் குடும்பத்தினருக்கு திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சித்தலைவர் கற்பகராஜ் நேரில் சென்று ஆறுதல் தெரிவித்தார். தொடர்ந்து முதலமைச்சரின் பொது நிவாரண நிதியில் இருந்து ரூபாய் 3 லட்சத்திற்கான காசோலையை வழங்கினார். கன்னியாகுமரி மாவட்டம் காப்புக்காடு பகுதியில் 4 வழிச்சாலை பணிக்காக வீடுகளை இடிக்க முயன்ற அதிகாரிகளை தடுத்து நிறுத்தி அப்பகுதி மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டது பரபரப்பை ஏற்படுத்தியது. உரிய ஆவணங்களை சமர்ப்பித்தும் தங்களுக்கான இழப்பீடு வழங்காததை சுட்டிக்காட்டி வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதையடுத்து அதிகாரிகள் வீட்டின் உரிமையாளர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி 10 நாட்கள் கால அவகாசம் வழங்கிய பின் தங்களின் போராட்டத்தை கைவிட்டனர். காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜாபாத் வெண்குடி பகுதியில் இருந்து புளியம்பாக்கம் வரை 7 கிலோமீட்டர் தூரத்திற்கு அமைக்கப்பட்ட புறவழி சாலை பணிகள் முடிந்து 3 மாதமாகியும் திறக்காததால் மக்கள் இடையூறுக்கு ஆளாகியுள்ளனர். வாலாஜாபாத் புறவழி சாலையில் 2 இடங்களில் ரயில்வே மேம்பாலமும் ஊத்துக்காடு பகுதியில் உயர்மட்ட சாலை மேம்பாலமும் அமைக்கப்பட்டு பணிகள் நிறைவடைந்து உள்ளது. இதனையடுத்து சாலை திறக்கப்படாத நிலையில் இருசக்கர வாகனங்களில் செல்பவர்கள் சாலையின் நடுவே உள்ள தடுப்பு கற்களை விலக்கி சென்று வருகின்றனர்.